நான் பேசுறதுன்னு தெரியல. ரொம்ப நாளாச்சு பேசி. மைண்டில் எதுவுமே இப்போ ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. அது தப்போ இல்லை ரைட்டோ, அதை நம்ம எடுத்துக்கிற விதம்னு சொல்லுவோம். எதை பற்றி பேசலாம்னா, ஜஸ்ட்டு நம்ம மைண்டை பற்றி தான். நம்ம மைண்டு வந்து ஒரு தவறான நடத்தையில் ஈடுபடுதுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது மற்றவங்க நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதை விட நம்ம மைண்டை நாம் கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக இருக்கணும். இதே குட்டாக இருந்தோன்னா நல்லது தானே. நம்ம மைண்ட் அப்போ யாரும் கண்ட்ரோல் பண்ணாங்க. குட்டாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டே குட்டாக மைண்ட் செட்டு தான். மைண்ட் செட் வந்து இப்போ சைக்கிள் ஓட்டணுன்னா மைண்ட் செட் வந்து ஜாலியாக இருந்தோன்னா ஜாலியாக பாட்டு பாடுன்னு சைக்கிள் ஓட்டுவான். இதே நம்ம மைண்ட் செட் வந்து சரியே இல்லை அப்படின்னா எப்படி சைக்கிள் ஓட்டுவோன்னா ஒரு மாதிரி கஷ்டமான பாட்டு பாடின்னு ஒரு மாதிரி டல்லாக சைக்கிளில் பிரேக் இல்லாமல் இருக்கலாம், கடுப்பாக ஒரு எரிச்சலாக இருக்கும். மைண்ட் செட்டு தான். நம்ம மைண்ட் செட் வந்து நல்லா இருக்கிற சைக்கிளில் ஓட்டுறதுக்கும் பேடாகிற சைக்கிளில் ஓட்டுறதுக்கும், பேடாகனா மேபி சைக்கிளில் பிரேக் இல்லாமல் இருக்கலாம், பஞ்சர் ஆக்கலாம், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் நம்ம லைஃப்பில் வந்து ஏற்றம் இறக்கம் எல்லாமே இருக்கும். இருந்தாலுமே நம்ம அப் அண்ட் டவுன் இருக்கும். சொல்லப்போனால் ரியாலிட்டியாக அப் அண்ட் டவுன் இருக்கும். எப்பவுமே நம்ம லைஃப் வந்து அதாவது உயர்ந்துனே இருக்காது. எப்போ வேணாலும் உயரும் இறங்கும். ஓகேவா? அப் அண்ட் டவுன் இருக்கும் லைஃப்பில். நம்ம மைண்ட் செட்டும் அந்த மாதிரி தான். ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும். நெகட்டிவ் பாசிட்டிவிட்டின்னு இது ரெண்டும் இருக்கும். நம்ம நிறைய எப்படி சொல்கிறதுன்னா, ரொம்ப ஏஜ் ஆனவங்களாம் அனுபவம் நிறைய இருக்கும். ஆனால் அவங்க நம்மகிட்ட சொல்லுவாங்க, இது பண்ணாத, இது தப்பு, இது பண்ணு, இது சரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஏதோ ஒரு தப்பு பண்ணி மாட்டினாலோ மேபி ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணி அந்த அந்த செயல் கொஞ்சம் கொலாபரேஷன் ஏதோ ஒன்று கதைச்சி விட்டினாலும் அப்போ தான் நமக்கு தெரியும். நான் அப்போவே சொன்ன பற்றியா, நீ கேட்கவே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் நமக்கு தெரியும், ஆமாம்ல முன்கூட்டியே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதை பண்ணால் இது வரும் அப்படின்ற மாதிரி. நம்ம அதை எடுத்துக்க மாட்டோம். பெரியவங்க சொல்லுவாங்க இதை பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், எடுத்துக்கிறது இல்லை. நம்ம மைண்ட் செட் அப்படி ஏஜ்னு சொல்லுவோம். மேபி இந்த 24க்குள்ளே இருக்கிறவங்க எது சொன்னாலும் கொஞ்சம் யங்கஸ்டர்னு சொல்லுவோம்ல, அதுக்கு மேலே இருக்கவங்க 30க்குள்ளே இருக்கவங்க யங்கஸ்டர் தான். இருந்தாலும் இந்த 24ன்ற போது ரொம்ப எல்லாம் ரத்தம்னு சொல்லுவோம். என்ன நம்ம இஷ்டம் தான், எது வந்தாலும் நம்ம எப்படின்னா ஊருக்கு நம்ம தான் ராஜா அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் செட்டில் இருப்போம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம மைண்ட் செட்டு தான். காலம்பற ஒரு 5 மணிக்கு எழுந்திருக்கிறதும் காலம்பற ஒரு மணிக்கு எழுந்திருக்கிறதும் நம்ம மைண்ட் செட்டு தான். மைண்ட் செட்டுக்கிட்ட நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு நம்ம மைண்ட் செட்டு கூட போட்டி போடணுன்றேன். நம்ம மைண்ட் செட் வந்து கம்ஃபர்டபுள் ஜோனுன்னு சொல்லுவோம். அதாவது தட்டு நிறைய சாப்பாடு இருந்து சாப்பிட்றதுக்கும் பழைய சாதத்தை தண்ணி ஊற்றி சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி தான் மைண்ட் செட்டு. எதுவாக இருந்தாலுமே ஹாப்பினஸ்ஸாக நம்ம எடுத்துக்கணும். சரி இது ஓகே, இது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஆனால் நம்ம அதை இப்படி எடுத்துக்கிறது இல்லை. மைண்ட் செட் தான். முடிஞ்ச வரைக்கும் நம்ம மைண்ட் செட்டோட போட்டி போடணும். நமக்கு போட்டியாளர்கள் வந்து வெளியில் இருக்கக்கூடாது. ஒரு தனுஷ் சொல்லியிருப்பார், ஜெயிக்கிறமோ தோக்கிறமோ முதல்ல சண்டை செய்யணும்னு சொல்லியிருப்பார். சண்டை செய்யணும்னா படத்தில் வந்து வில்லனை சொல்லியிருந்திருப்பார், டவுலத்தான் அந்த மாதிரி சண்டை போனவன் மாதிரி. நிஜ லைஃப்பில் அப்படிலாம் எதுவும் பண்ண வேணாம். ஓகே, நமக்குள்ளே நாமளே போட்டி பண்ணணும். நமக்கு போட்டியாளராக யாரும் இருக்கக்கூடாது. நமக்கு நாமளே தான் இருக்கணும். இதை பண்ணணும், இதை பண்ணால் இன்றைக்கி இருந்ததை விட நாளைக்கு இதை விட பெட்டராக இருக்கணும் அப்படின்னு மாதிரி திங்க் பண்ணாலே போதும். இப்போ எல்லாருமே பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் எல்லாருமே என்னென்னா பிறந்தவொடனே யாரும் பணக்காரங்களாம் அவ்வளோ மில்லியனர்ஸ் ஆகலை. நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தான் பிஸ்னஸ் மேனாவோ ஒரு லட்சாதிபதி கோடீஸ்வரராகவோ ஆகியிருக்காங்க. அந்த மாதிரி தான் அவங்க எல்லாமே மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே மைண்டு எப்படி சொல்கிறேன்னா மூளை எல்லாருக்குமே 1.500 கிராம் தான். ஓகே, அவங்களுக்கு மட்டும் 200 500 கிராம் இல்லை. ஓகேவா? எல்லாருக்கும் சேம் மூளையோட வெயிட்டு பிரெயினோட வெயிட்டு அவ்வளோதான். ஏன் அவங்க மட்டும் அப்படி லட்சாதிபதியாக இருக்காங்க, நாம ஏன் இவ்வளோ மிடில் கிளாஸாக இருக்கணும்? அது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சேம் இதான். நமக்குள்ளே நாமளே போட்டி போடணும். நம்ம மைண்டு கூட நாமளே போட்டி போடணும். நம்ம மைண்டு சொல்லும், சரக்கு அடித்தா தம் அடித்தா இது பொண்ணுங்கிட்ட பேசலாம், இதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம மைண்டு சொல்லிட்டோன்னா அதெல்லாம் குட்டா பேடா? பேடு தானே. அப்படின்ற போது நம்ம அது கூட போட்டி போடணும். அதெல்லாம் பேடு, நம்ம கரெக்டாக இருக்கணும், நம்மளுடைய ஃபோக்கஸ் பார்க்கணும், நமக்கு நிறைய வீடு கட்டுறதா இருக்கட்டும், நிறைய வாட்டோ நம்ம ட்ரீம்ஸ் இருக்கும், நீட்ஸ் இருக்கும், இதெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நிறைய இது இருக்கும். ஒன்று சொல்லுவாங்க அடிக்கடி, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க பெரியவங்கலாம். அது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் உள்வாங்கி கொஞ்சம் யோசித்து பார்த்தா தெரியும்.
இதெல்லாம் பண்ணாமல் நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சாலுமே நம்ம மன திருப்தியோட செய்யணும். இப்போ நிறைய பேருக்கு படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல. இது தப்பு என்னன்னா அவங்க மேலே இல்லை, படித்தவங்க மேலே தப்பு இல்லை, இப்போ இருக்கிற கவர்மெண்டோட தப்பு. ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் நம்ம மைண்ட் இருக்குல்ல, அது கூட போட்டி கொடுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். புது கண்டென்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கும் ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக தான் இருந்துச்சு, அதனால் உங்கள்கிட்ட பேசும். நான் ஏதாவது கரெக்டாக பேசிக்கிறனால தப்பாக பேசிக்கிறேன்னு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய லோன் சப்போர்ட் கொடுத்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் சொல்கிறேன். ரொம்ப நாளாச்சு வீடியோலாம் பண்ணி. தேங்க்யூ ஸோ மச்.